Hey guys, welcome back to Ganesh. வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவங்கள தொகுத்து கொண்டு வந்திருக்கோம். வீடியோ பார்த்து சிரிச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். 1947ல சுதந்திர போராட்டத்தை அப்ப யூஸ் பண்ண தவ அதை இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. போதரூர்ல இருந்து வரவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பார்த்தா கடைக்காரர் இவரை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. எப்பேற்பட்ட செலவு வச்சிருக்காங்க தெரியுமா? நான் கிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் உத்து நோக்கின பிறகுதான் ஒரு காந்தி தாத்தானே தெரியுது. சார் மெரினாவே அப்படியே தத்ரூபமா கூட்டி மெரினா ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சார். எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்துருக்குதுங்க. ஏரோப்ளேன்ல ரெஸ்ட் ரூம் பயன்படுத்தலாம்னு போனாங்க. ஏதோ விண்வெளிக்கு ஸ்பேஸ் ஷூட் போட்டு போற மாதிரி பாக்குறாங்க. வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேக்குறீங்க. உங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க. இந்த வருஷத்தோட ஜனவரியில 100 கிலோல இருந்திருக்கிறார். மத்தவங்க மாதிரி ரெசல்யூஷன் எடுத்துட்டு அப்புறம் விடுறவர் கிடையாதுங்க அவரு. 20 ரூபா நோட்டை ஆஃபர்ல 500 ரூபான்னு போட்டீங்க பாத்தீங்களா? உங்க அறிவை நான் பாராட்டணுங்க. 3 பேரையும் நிக்க வச்சுட்டோம். ஏதாச்சும் ஒரு பாட்டு வாய்க்கு வந்ததை பாடுங்கன்னா ஸ்பீட குறைக்கிறது கொஞ்சமா போட்டா பரவாயில்லங்க. 7 வேகத்தடியை ஒண்ணு சேர்த்து வச்ச மாதிரி இருக்குது. வெளியே இருக்கிற பாறாங்கல் எடுத்துட்டு வந்து நாளாக்கி அதை ராகி இட்லின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. என்ன ஐயா, அந்த ஆயா கிட்ட வாயை கொடுத்து தப்பிக்க முடியாது போலங்க. யோ, 5 லட்சம் பேர் பாத்துக்கிறாங்க. கட்டுக்கு பேர் நாதியா? அவங்க பிக் பாஸ் பாக்குற மாதிரிலாம் பாக்கல. எனக்கு தெரிஞ்சு அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சரி, குடும்பமா கூட்டமா கசகசன்னு இருக்குது. பிரைவசி தேவைப்படுமே கார்ல தனியா கூட்டு போனா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அருமையான பையன் சார். உப்பு எடுத்து கொடுப்பானா நான் சமைச்சே முடிச்சிடும் அப்பதான் எடுத்து கொடுப்பாரு. ரோட்ல யார பார்த்தாலும் பின்னாடி இருக்கிற முடிய சிவி விட்டு ஸ்டைல் பண்ணாரு. கூட்டு போய் வெட்டி விட்டாங்க. ராபிடோ புக் பண்ண பக்கத்து தெருல இருந்து வரணுங்க. நீங்க என்ன மத்திய பிரதேசல இருந்து வந்துனுங்கிறீங்க? நீங்க என்னைக்கு வர்றது, நான் என்னைக்கு போறது? வெட்டி ஷூல இருக்கிற அந்த ஈரெல்லாம் பரம்பரை சொத்து மாறிங்க. அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது சார். அந்த கடையில அவ்வளவு கூட்டம் இருந்து உங்க கடையில கூட்டமே இல்லாததுக்கான காரணம் என்ன? இப்படி குறு குறு குறுன்னு பாக்குறதாலங்க. தீபாவளி அன்னைக்கு சந்தோஷமா பட்டாசு வச்சுன்னு இருக்கும்போது அப்படி ஒருத்தவங்க வந்து அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கணுங்களே. ஸ்கூட்டியோட டிக்கியை திறந்தா பெட்ரோல் டேங்க் யாரோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க சார். உங்களை நம்பி நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்னா அந்த பாப்பா உங்ககிட்ட கையை கொடுத்தாங்கல்ல மெகந்தி போட. ஜன்னல் சீட்ல உட்காரோம் சும்மா ஃபுல் ரைட என்ஜாய் பண்றோம்னு வந்தவருக்கு இந்த ஸ்டிக்கர்லாம் நான் கேட்டேனாங்க உங்ககிட்ட. சார், தீபாவளி முடிச்சுட்டு ஊர்ல இருந்து சிட்டி பக்கம் வந்தா ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் படத்துல போன மாதிரியே இருக்குதுங்க. கார்ல இருக்கிற சன்ரூஃப முறையா ஒருத்தங்க கரெக்டா பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஹஸ்கி டான்ஸ், வெளிநாட்டுக்காரர் டான்ஸ் கூட்டு வந்து உள்ளூர்காரங்க கிட்ட போட்டு காமிச்சா கோவம் வராதுங்களா? எங்க தங்கச்சி தான் எங்க குடும்பத்திலே முறையா பைலட்னு சொல்ல அவன் என்ன வண்டி ஓட்டுறாங்க. ஆனால் நீங்க அந்த சாம்பார் சாதத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துட கூடாதுங்க. எனக்கு தெரிஞ்சு பாருக்கு சப்ளை பண்ற ஒரு வீடுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பாட்டில் கிடக்குது. எக்ஸ்பல்ஸ் வண்டி வச்சு அவங்க என்னென்ன அட்வென்ச்சர்லாம் போயினுக்குறாங்க. என்கிட்ட தான் ஒண்ணு இருக்குது சார். கொஞ்சம் காண வித்தியாசமா இருந்தாலே அதுல எப்படி தண்ணி வருதுன்னு கண்டுபிடிக்க 5 நிமிஷம் ஆகுங்க. ஏங்க இப்படி எல்லாம்?
நீங்க 10 கடைக்கு போயிட்டு 10 பொருள் வாங்க வேணாம், எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி சமையல் எண்ணெயோட சேர்த்து ஸ்பான்சர் பண்ணுகிறாரு. 50 में ले जाओ, आओ 50 में तेल सब्जी. பிஸ்லரி ஸ்டிக்கரை பிரிச்சு பார்த்தா 2 பாட்டில் ஒட்ட வச்ச மாதிரி இது. ஒண்ணும் இல்ல, மூழ்கி போட்டு போயிருங்க. சார் அட்வைஸ்லாம் அதுக்கப்புறம் போடுங்க, முதல்ல ஜிபேல அமௌண்ட் போட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வாழ்த்தணுமோ வாழ்த்திட்டு போங்கலாம். जीपे then handshake. வெளிநாட்டுல எல்லாமே அவருக்கு 1080 பிக்சல்ல தெரிஞ்சது, உள்ளூர்ல அந்த பக்கம் பெஞ்சில காதல் நடந்துகிட்டு இருக்கா, இந்த பக்கம் நோ 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 லவ், ஒன்லி ஃபோக்கஸ் தான் கரியர்ல. Focus on career, not girls, because GM is temporary. அந்த பூவை கடைசியில வச்சாதாங்க பினிஷிங்கே முடியுங்களாம். மனைவி பெட்ஷீட் போத்திக்கிட்டு ஐ லவ் யூன்னு யாருக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா, உள்ள புந்து பார்த்தவருக்கு. என்ன பாக்குற, என்னோட போன் தான். ஏங்க சோகமான பாட்டு ஏன் சார் கையை உள்ள கால் உள்ள பூந்து ஆடுறீங்க? நம்ம தான் இருக்கிறதுல பெரிய காரை வச்சிருக்கோம்னு ஒரு தைரியத்துல போனாரு. சும்மா 6 மாசமா வளர்த்துனுங்கிற தாடியை சீவியே எல்லாரையும் கரெக்ட் பண்றாரு. வெளியே டெக்கரேஷன் பண்றவங்க கிட்ட சண்டை போட்டு பூ வாங்கிட்டு வந்து யாரு கொடுக்க போறாரு இவரு? எதுக்காச்சும் அடிச்சா பிரச்சனை இல்லைங்க, இருக்கிற எல்லாத்துக்கும் போட்டு எண்ணெயை அடிச்சா எப்படிங்க நியாயமாவும்? அந்த டான்ஸுக்கு அவங்க போட்ட பாட்டு சரிப்பட்டு வராதுங்களா, அதான் இவரா ஒரு பாட்டு ரெடி பண்ணி இருக்கிறாரு. அப்படி அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது வாயை திறந்தவரு கடைசி வரைக்கும் முடியலைங்களே. அப்பளத்துக்கு விளம்பரம் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி தர சொன்னா அவங்க என்னமோ மந்திரம் போட்டுக்கிறாங்க. டம்படம் படபடம் பப்படம் ஸ்ரீனிவாஸ் குருவாயூர் பப்படம். வேகமா கடைக்கு வந்து 50 ரூபாய்க்கு சில்லறை கேட்க இல்ல என்ன, ஒரு பொருள் எடுத்து சாப்பிட்டா நீங்க எப்படி இருந்தாலும் சில்லறை கொடுத்துதானே ஆகணும். அதுவே 50 ரூபா சரியா போச்சு கவனிங்க. மழையில வேகமா வந்துகிட்டு இருந்தேன் சார், ஏதோ ஒண்ணு கலண்டு வந்தது, வண்டி நின்னு போச்சு. கொஞ்சம் நல்லா சாவகாசமா காலங்காத்தால எந்திரிச்சு முறிக்கணும்னா அப்படிதாங்க இருக்கும், பயப்படாதீங்க. உப்பா பார்த்தோன்னே எனக்கு வேணான்னு சைகையில காமிச்சிட்டு போனாரு. இந்த மாசம் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறோன்னு 1ஆம் தேதியில இருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் சேர்த்தாரு? ஏர்போர்ட்ல சமோசா 400 ரூபாயாங்க, பக்கத்து கல்ல 40 ரூபா, தான் ஆர்டர் போட்டு வர வச்சுட்டாங்க. தூங்கிட்டு இருந்தவள திருதுப்புன்னு எந்திரிச்சு உட்கார வச்சு தாயபாஸ் ஆட சொன்னா எப்படிங்க? நீங்க டெல்லிக்கு வந்து இறங்கணும்னு முத வேலையை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கஷ்டப்பட்டு 3 மணி நேரம் உட்காந்து போட்டு கோலம் சார், எனக்கு அழைக்கிறதுக்கு மனசே வரலாங்க. எனக்கு தெரிஞ்சு பட்டாசு கடை வச்சிருக்கவங்க எல்லாருமே ட்ரையல் பட்டாசு உங்க வீட்டுல தான் வந்து வெடிச்சிருக்காங்க போலயே. ஏங்க இது கண்டிப்பா நீங்க தானுங்களா? ஏங்க நேர்ல பார்த்துமா உங்களுக்கு தெரியல, அததாங்க தெரியல. ஆர்டிஸ்டுங்க கஷ்டப்பட்டு கலை நயத்தெல்லாம் காமிச்சிட்டு பின்னாடி படுத்து தூங்கின்னு இருக்கிறாரு. என்னங்க தியேட்டர் ஸ்கிரீனை வாடகைக்கு வாங்கில பர்த்டே செலிப்ரேஷன் பண்றீங்க? சார் உங்களையே 4 பேர் காப்பாத்தணும் போல, நீங்க எப்படி 4 பேரை காப்பாத்துவீங்க? 3 பேரும் ஒன்னா உட்காந்து ஒரு வீடியோ மாதிரி நார்மலா எடுப்போம் தான் பிளான் பண்ணது. தியேட்டர்ல உட்காந்து சும்மா ஹீரோவோட என்ட்ரியா இல்ல பூனையோட என்ட்ரிங்க. நம்ம கிட்ட தான் ஸ்கேல் இல்ல, பக்கத்துல பாக்குற ஒரு படிச்ச ஒரு மாதிரி இருக்கிறாரு, அவர்கிட்ட ஸ்கேல வாங்கிக்கலாம். எப்படி உங்க மாமனார் கூட சண்டையே வராத மாதிரி ஈஸியா கரெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அப்பவே சொன்ன இவனுக்கெல்லாம் கல்யாண பத்திரிக்கை வைக்க வேணாம், வந்துட்டு பாரு என்ன குரலி வித்தெல்லாம் காமிச்சுன்னுக்கிறாரு.
இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. வீடியோட கடைசிக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். டாடா.